ஒரு அதிர்ச்சிகர செய்தி வெளியாகி இருக்கிறது. கரூர் தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 39 40 உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாய்மானவன், இப்போ உயிரிழந்திருக்கக்கூடிய நபர் யார்? அவருடைய பின்னணி என்ன? இவரது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 2 பேரில் இவரும் ஒருத்தரா? விரிவான தகவல் என்ன? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில விஜய் அவர்களுடைய வருகையின் போது கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்ததாக அதிர்ச்சிகர அறிவிப்பு என்பது அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில, அதாவது கரூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அனைவருமே நலமோடு இருப்பதாகவும் 2 பேர், ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என இருவர் கவலைக்கிடமான முறையில தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக இருப்பதாக தகவல் என்பது காலையில வெளியிடப்பட்டிருந்தது. இந்த உயிரிழப்போட எண்ணிக்கை என்பது மேலும் அதிகரித்துவிடக் கூடாது என்பது அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணமாக இருந்த ஒரு சூழல்ல தற்போது மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 40 வயது மதிக்கத்தக்க ஆண் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது உயிரிழந்த 40 வயது ஆணினுடைய பிரேதமானது தற்போது பிணவரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. தொடர்ந்து உற்றார் உறவினர்கள் அந்த ஆணினுடைய உயிரிழப்பு செய்தி கேட்டு தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. தற்போதுதான் அந்த பிணவரை பகுதியில உயிரிழந்தவர்கள் அனைவருக்குமே உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அவர்களுடைய உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வண்ணம் இருந்த ஒரு சூழல்ல தற்போது மீண்டும் ஒரு உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய அந்த கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40 உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. தாய்மானவன், இது இல்லாம இன்னும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர மற்றவர்களுடைய நிலைமை என்ன? அது பத்தின ஏதேனும் அப்டேட் இருக்கா? தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த மட்டில் 52 பேர் சிகிச்சையில இருப்பதாகவும் அதுல 2 பேர் மட்டும்தான் கவலைக்கிடமாக இருந்ததாக மருத்துவமனை தரப்புல காலையில தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. மீதம் இருப்பவர்களுக்கு லேசான காயங்களும் மயக்கமும் இருந்த ஒரு சூழல தொடர்ந்து அவர்கள் உடல்நிலை என்பது தேறி வருவதாகவும் சாதாரண வார்டுகளுக்கு மாற்றக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. நன்றி தாய்மானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.